கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவனுடைய செய்தியை நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் விசுவாசிகளுக்காக ஜெபித்த ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? தேவனை அறிகிற அறிவுக்காக ஜெபித்தார். இரண்டாவது, தேவன் நம்மை அழைத்ததினாலே அந்த அழைப்பை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதி செய்யாமலே நீதிமானாகிறோம், பரிசுத்தமாய் வாழாமலே பரிசுத்தவனாகிறோம், இலவசமாய் பரிசுத்தம். அப்போஸ்தலர் 15:9 அதை சொன்னோம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமில்லாதபடி செய்தார். ஆகையினால தான் இது பெரிய ஆள் சின்ன ஆள் இல்லை. விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் பெரிய பிரசங்கியா இருந்து பேய் வரட்டுங்கிறது இல்லை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. சரி, ஆகையினாலே விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையின் அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் அந்த அதிகாரத்தை உபயோகிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக என்ன செய்தார்? இந்த பூமியில மனிதனாய் வந்து, இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்து, அவர்கள் சாத்தானை யுத்தம் பண்ணி, அவர் சிலுவையிலே நசுக்கி, தலையை நசுக்கி அவர் வெற்றி சிறந்தார். முதலாவது இயேசு இந்த பூமியில் சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னான். இந்த உலகத்தின் அதிபதி என்று பிசாசு சொன்னான். பிசாசு இயேசுநாதன் ஒரு சமயம் சொல்லுகிறான், இந்த உலகமெல்லாம் என் கையில் இருக்குது, என்னை விழுந்து பணிஞ்சிட்டா நான் உலகத்தாரேன்னு சொன்னான். எனக்கு அப்பாலே போ சாத்தானே சொன்னேன். ஆனா இயேசு கிறிஸ்து சல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் அவன் சொன்னான் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னான். இப்போ உயிர் தெழுந்த பிறகு இயேசு சொல்லாரு, அந்த அதிகாரத்தை தோற்கடித்து விட்டேன், அதிகாரங்கள் துரத்தலில் விருந்து கொண்டு செற்றி சிறந்து விட்டேன், இப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த அதிகாரத்தை ஆகையினால் நீங்க போய் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ அவர் பரலோகத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. நம்மளை பரலோகத்தில் ஆவியின் பிரகாரம் உட்கார வச்சாலும் இந்த பூமியிலே இயேசு விட்டு போன வேலையை செய்யும்படியாக அவருடைய சரீரத்தில் அவயவங்களாக, அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் பங்காளிகளாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, நாம் தேவனுடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இந்த பூமியிலே நிலைநாட்டக்கூடியவர்களாக தேவன் நம்மளை வைத்து போயிருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அதிகாரத்தை பண்ணி ஒவ்வொரு சத்தியத்தை விளங்கினால், இந்த பிரகாசம் மனக்கள் வந்தால், ஒவ்வொரு விசுவாசியும் அவன் தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு விசுவாசியும் அவன் தேவனுடைய ஊழியக்காரன், ஒவ்வொரு விசுவாசியும் அவன் பரிசுத்தவான், அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதுக்காக உபாசம் போட்டு கண்ணீர் விட்டு கதற வேண்டியதில்லை. அவன் என்ன செய்ய வேண்டும்? தான் இயேசு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், எனக்காக பிசாசின் தலையை இயேசு நசுக்கி இருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து நான் அதை துரத்த வேண்டும். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு கேள்வி, வாக்குவாதம். என்ன, யோவான் சீசர்களும் பரிசேயருடைய சீசர்களும் உபவாசம் பண்ணுறாங்களே, நீங்க ஏன் உங்க சீசர் ஏன் உபவாசம் பண்றது இல்லை? அருமையான நல்ல கேள்வி. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு ஒரு காரியம், மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளை தோழர்கள் உபாசிப்பார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபாசிப்பார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, மணவாளன் இது ஒரு விருந்து விடைப்பு சொல்லுகிறார். இது விருந்து விட்ட போல. ஆனா காலாகாலமாக அந்த பாரம்பரியத்தில் வந்தபடினாலே அது அப்பப்போ உபவாசம். ஏன்னா வாரத்து 2 நாள் உபவாசம் பண்ணி தலைமுறையாக அது அப்படி மனசு செட் ஆயிடுச்சு. அதனால எங்க உபவாசம், எங்க பார்த்தாலும் உபவாசம், சனிக்கிழமை உபவாசம், செவ்வாய்க்கிழமை உபவாசம். இதை உபவாசம் பண்ணி கத்தரை மாற்ற முடியாதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை விளங்கினால் தான் நீங்கள் விசுவாசித்தால், விளங்கினால் விசுவாசிக்க முடியும், விசுவாசித்தால் பேச முடியும், பேசினால் பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு உபவாசம் இல்லை. மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளுடைய தோழர்கள் உபாசிப்பார்களா? இது கல்யாண வீடு போல. அப்ப இது மணவாளன் மணவாளுடைய தோழர். மணவாளன் விட்டு எடுபடும் நாட்கள் வரும். எப்ப எடுபட்டது? கல்வாரி சிலுவையிலே தேவன் அங்கே 3 நாள் எடுபட்டு போனார். பின்பு அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் என்ன சொல்கிறார்? இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, பரலோகத்துக்கு போன பின்பு, பரிசுத்த ஆவி நமக்கு தந்த பின்பு, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசம் பண்றபடினாலே மணவாளன் தங்களோடு இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகிறதில்லை, கைவிடுவதில்லை. என்னை விட்டு விலகினால் அப்போ நான் உபாசிக்கிறது பெரிய காரியம் இல்லை. சத்தியத்தை விளங்கினபடினாலே இப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் சில சமயம் நான் உபாசிக்கிறோம், இதோ பேய துரத்துக்கு அல்ல, நான் வேதத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம், தேவசமத்தில் மகிழ்ந்து அழிகிறோம், சாப்பாடு சாப்பிடுறது மறந்துடுறோம். அவ்வளவுதான். சில சமயங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொரு ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவனோடு உறவாடுவதற்காக உபாசிக்கிறோம். ஆனா இந்த உபாசம் பேயத்துறதுக்கு உபாசம் தேவையில்லை, வேறொரு காரியங்கள் சாதிக்கிறதுக்கு உபாசம் தேவையில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், ஆசீர்வாதம் எனக்குரியது, நான் உடன் சோதரவாளின்னு தேவனே சொல்லுகிறார்.
ஆகையினால்தான் நமக்கு இயேசுநாதர் புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு தமது மாம்சமாய் திரையின் வழியாக ஒரு புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலே நாம் என்ன செய்யலாம்? நாம் கிருபாசனத்தண்டையிலே தைரியமா செல்லலாம். இந்த கிருபாசனத்திற்கு செல்லக்கூடியதான ஒரு பாக்கியம் பழைய ஏற்பாட்டுக்கு இல்லை அருமையானவர்களே. இது இயேசு இரத்த புண்ணியம். ஆனால் தான் எபிரேயர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் சொன்னார், ஆகையினாலே இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் 4:16 தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியம் என்ன? தைரியம்னா அன்னைக்கு இருந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் நீங்க ஆண்டுகிட்ட போக முடியாது, நீ நெருங்க முடியாது, அதுக்கு பலி செலுத்தணும் இன்னும் சொல்லி 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 ஒரு தடையா இருந்தார்கள். இப்போ அதை பலவந்தப்படுத்தி விட்டு அந்த எண்ணங்களையும் கருத்துக்களையும் உதறி தள்ளிவிட்டு அதை நிராகரித்து விட்டு தேவனை நான் இயேசு ஏற்றுக்கொண்டால் நான் விசுவாசம் மார்க்கத்தான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் இயேசு விசுவாசித்தனாலே பரிசுத்தவான், ஆகினாலே தைரியமாய் என் தகப்பனிடத்திலே நான் தைரியமாய் செல்ல முடியும் என்றதான ஒரு காரியம். தைரியமா பண்ணும், பயப்படக்கூடாது. ஆனா உபதேசத்தினால நீ பயந்து போயிருக்கிறாங்க, மிரட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஐயோ உனக்கு கிடையாது, நீ தகுதி இல்லை, நீ மண்ணு, நீ குப்பை, உனக்கு தகுதி இல்லை. ஆனால் தான் இந்த எண்ணங்கள் காலாகாலமா மனதில் பதிந்து விட்டபடினாலே, இந்த மனது அப்படி செட் ஆகுனபடினாலே என்னாச்சு தெரியுங்களா? எல்லாரும் நான் தகுதி, நீ எனக்காக வேண்டிக்கோங்க, நீங்க எனக்காக வேண்டிக்கோங்க, அவரே நீங்க வேண்டிக்கோங்க, நீங்க வேண்டிக்காங்க, பாஸ்டர் நீங்க வேண்டிக்காங்க, இந்த பாஸ்டர் நீங்க வேண்டி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை. உன் தகப்பங்கிட்ட நீ கேட்காம நான் கேட்டா என்ன நினைப்பாங்க? என்னாச்சு இந்த பையனுக்கு, இந்த குடும்பத்துல என்ன ஆச்சு? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியில்லையே, எல்லாம் இருந்து போய் அவர்கிட்ட வாங்கிக்கும். என் பையன் நான் இவ்வளவு எல்லா ஆசிரியரும் வைத்து இந்த பிள்ளைக்காக எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கும் போது அவன் இங்க எனக்கு கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் வேணுங்க, எங்க அப்பாட்ட கொஞ்சம் வேண்டிக்காங்க, வேலைக்காரனை போய் பார்த்து இல்ல இன்னொருத்தரை பார்த்து ரோட்ல பார்க்கலாம் பார்த்து, எங்க அப்பா எனக்கு கொஞ்சம் சோறு வேணுங்க, எங்க அப்பாட்ட கொஞ்சம் வேண்டிக்காங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு சாக்லேட் வேணுங்க, யாருங்க பிரதர் கொஞ்சம் எங்க அப்பா கிட்ட சாக்லேட்டும் தயவு செய்து வேண்டிக்காங்க, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்காங்க, நீங்க கொஞ்சம் வேண்டிக்காங்க. என்ன ஆகும்? எவ்வளவு துக்ககரமான செய்தி. எங்க அவர் உங்க தகப்பன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் நாங்க ஜெபம் பண்ணு சொல்றது இல்லை, உங்களுக்கு தெரியலையா சொல்லித்தாரு. சில மாடல் ஜெபத்தை பண்ற அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்க தகப்பட்ட நீங்க வேண்ட வேண்டும். அதான் சொன்னாரு, அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா விட்டு ஜெபம் பண்ணு. அவர் உங்க அப்பா, அவர் உங்களுக்காக எல்லாம் செய்தார், சொந்த மகனை கொடுத்தார், உங்களை நீதிமான் ஆக்கினார். நீ நீதிமான். ஒரு நீதிமான் என்றாலே குற்ற உணர்வோ தாழ்வு மனம் பான்மையோ ஆக்கி திருப்பல்லாதபடி உங்கள் தகப்பனுக்கு முன்னாலே நிற்கக்கூடிய சாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்த புண்ணியத்தினாலே உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆகையினால அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் உங்கள் தகப்பட்ட வாங்கலாம். ஆனால் தான் நான் சொன்னேன், நேற்று தினம் சொன்னேன், பிசாசை துரத்துறதுக்கு உபவாசம் தேவையில்லை. அது கல்வாரி சிலுவைக்கு முன்னால இருந்தது. சிலுவைக்கு பின்பு, சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட பின்பு, தலை நசுக்கப்பட்ட பின்பு இல்லை. அது மாத்திரமல்ல, இயேசுநாதர் பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்பாக பிசாசை துரத்தினதாக இல்லை. நாம் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், இயேசுநாதர் பெற்ற அதே ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினால், தேவன் அவருக்குள் வாழ்ந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராய் சுற்றித் திருந்தார். இப்பொழுது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு வாழ்கிறபடியினாலே நீங்க என்ன செய்யலாம்? நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் இந்த அபிஷேகம் இலவசமாக கொடுத்திருக்கிறார், இந்த ஆவியின் நிறைவு இலவசமாக கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க கூட சொல்லலாமே, நான் சொல்லபடி சொல்லுங்க. தேவன் என்னையும் இயேசுநாதரை அபிஷேகம் பண்ணது போல என்னையும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என் மேல் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார். நான் இயேசுடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் நான் பங்காளியாக இருக்கிறேன். தேவன் எனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நானும் இயேசுவை போல நன்மை செய்கிறவனாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராயும் சுற்றி தெரிய முடியும். தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிசாசின் வல்லமையில் இருக்கிற மக்களை நான் இயேசுவின் நாமத்திலே விடுவிப்பேன், கட்டுண்ட மக்களை விடுவிப்பேன். இயேசுவின் நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சத்தியத்தை சொல்லுவேன், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். அருமையான ஜனமே, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் நீதிமான்கள், உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்திருக்கிறார். உங்கள் உரிமைகளை இந்த பூமியில் நிலைநாட்டுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுடைய சரீரத்தின் அவயவமாக இருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதை விளங்கிக் கொண்டால் அவர்கள் எல்லைகளிலே
ஊரால் ஓட்டப்போற பிசாசு துரத்த வேண்டாம். நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்து சமாதானத்துக்கு விரோதமாக, நம்முடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாக, நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை மனதிலே உறுதியாக நிறுத்துங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது அதை அங்கீகரியுங்கள். உங்கள் மனதிலே தடுமாற விடாதீர்கள். மனதிலே உறுதியான ஒரு நிலையை கேளுங்கள். இயேசுவின் நாமத்திலே அந்த மனதில் இருக்கிற அந்தகாரம் விலகட்டும் என்று சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில விரோதமாக பிசாசை துரத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வியாபாரத்து நெருக்கமா கால் எழும்பி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்திலே நெருக்கத்தை கொண்டு பிசாசே எடுகை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்திலே விலகு. குழப்பம் விலகட்டும், அந்தகாரம் விலகட்டும், மன பாரங்கள் விலகட்டும், பயம் விலகட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே கலக்கம் விலகட்டும். நீங்கள் பேசுங்கள். உங்கள் டிராபிக், உங்க வழி சரியா இருக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, காரணம் நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். இப்ப இயேசு வந்து துரத்த மாட்டார். ஆண்டவரே இறங்கு, ஆண்டவரே வந்து துரத்து, ஆண்டவரே நான் துரத்துறது இல்லை. பைபிள் வேதத்துல எங்கேயா சொல்லியிருக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் வந்து துரத்துவேன்? இல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க தான் துரத்தணும்னு சொல்லி இருக்கிறார். இயேசு பூமியில் இருந்த போது அவர் துரத்தினார். இப்பொழுது உயிர் தெழுந்து பரலோகம் போன பின்பு அவர் அதிகாரத்தை கொடுத்துட்டு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, அவருடைய ஸ்தானாதிபதியா வச்சு அவர் அதிகாரத்தை நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணி நீங்க பிசாசு ஏத்து நில்லுங்க, அவங்களை விட்டு ஓடி போவான். தெளிந்த புத்தியா இருங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரம் ஆகையினாலே நீங்கள் தேவனுடைய, அதனால தான் சொன்னேன், நாம கொடுக்கிற ஸ்லாக்கியம், அந்த உரிமைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் நீதிமான், நாம் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான பார்க்கறது நமக்கு இருக்கிற உரிமை அது. அது மாத்திரமல்ல, சில சொல்றாங்க உபாசம், நான் உபாசத்துக்கு விரோதி அல்ல. ஆனாலும் பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே உபாசத்தை குறித்து சொல்கிறார். சில அநேக நினைக்கிறாங்க பேய துரத்துறதுக்கு உபாசம் பண்ணணும், அதுக்கு உபாசம் பண்ணணும், இதுக்கு உபாசம் பண்ணணும், உபாச கூட்டங்கள். நான் உபாசம் எடுக்கிறவர்களுக்கு விரோதமாக பேசுறதில்லை, அதை நான் குற்றப்படுத்துறதில்லை. ஏன்னா வேதமே அதுதான் சொல்லுகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காதிருங்கள். ஏன்னா காலகாலமாக சில ஜனங்கள் வாரத்தில் 2 நாள் உபாசம் எடுத்து மனம் செட் ஆகி போச்சு. அதனால அதை இப்போ நம்ம சொல்லியாச்சுன்னா எடுத்தோடனே குழப்பமா இருக்கும். எல்லாரும் இன்னைக்கு உபாசம், செவ்வாய்க்கிழமை உபாசம், திங்கக்கிழமை உபாசம், சில வெள்ளிக்கிழமை உபாசம், சில சனிக்கிழமை உபாசம். பரவாயில்ல, அருமையானவர்களே, அது குற்றப்படுத்த வேண்டாம். இங்க பாருங்க, ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம்னு நம்புகிறான். இது ஒரு நல்ல கூட்டம். எதனாலும் தோத்திரம் பண்ணி அடிச்சு விளாசுறது. இன்னொருத்தன் என்ன பண்றான், மரக்கறிகளை மாத்தும் புசிக்கிறான். அது அவனுடைய நிலை. அதனால யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். 3ஆம் வசனம் பாருங்க, புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனே அற்பமா எண்ணாதிருப்பானாக. அவன் ஒருத்தன் புசிக்கிறான், ஒருத்தன் புசிக்கிறது இல்லை. புசிக்கிறவன் என்ன கேட்டா, நான் புசிக்கல, அவன் புசிக்கலப்பா. ஒருத்தன் புசிக்கிறான், என்னப்பா நான் சாப்பிட போற, நீ சாப்பிடல, இல்லப்பா நான் உபாசம், நான் உபாசம். என்ன வந்து எதுக்கெடுத்தாலும் உபாசம் பண்றானே, அவனை சொல்லக்கூடாது. அருமையான அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா அவனுடைய விசுவாசம் தலைவை. ஒருத்தன் புசிக்கிறான், ஒருத்தன் புசியாது இருக்கிறான். அல்லது ஒருத்தன் உபாசிக்கிறான், ஒருத்தன் உபாசமா இருக்கிறான், உபாசம் இல்லாத இருக்கிறான். ஆனா ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதான், குற்றப்படுத்தக்கூடாதான். 14:4 சொல்றது, மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் இன்னொருத்தருடைய வேலைக்காரன். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளை மாத்திரம் இல்லை, தேவனுடைய வேலைக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன். இதான் வேலைக்காரனா ஊழியக்காரன். இன்னும் எனக்கு ரெவரண்ட் இல்லை, வேலைக்காரன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொருவரும் தேவனுடைய வேலைக்காரன். அதனால நீ தேவனுடைய வேலைக்காரர். இயேசு நீ தேவனை ஏற்றுக்கிட்ட, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய வேலைக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன். நான் தேவனுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன். நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை, நீதிமான், பரிசுத்தவான், அதே சமயத்தில் தேவனுக்கு வேலை செய்யக்கூடிய தேவனுடைய வேலைக்காரங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரிதானா? அப்போ குற்றப்படுத்த வேண்டியதில்லை. ஒருத்தர் இப்படிதான் நினைக்கிறாங்க, நம்ம உபாசம் போடாதான் கத்திரிச்சு, பரவாயில்ல இருந்துக்கோ. சொல்றாரு, மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியா தீர்ப்பதற்கு நீ யார்? அவன் நின்னாலும் விழுந்தாலும் அவன் எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவர். அப்போ தேவன் தான் ஒரு மனுஷனை நிலைநிறுத்துறார். யார் நிலைநிறுத்துறான்? சரி, நாங்க நிலைநிறுத்துறோம், நாங்க தகுதியாக்குறது கிடையாதுங்க. யாரும் நிலைநிறுத்த முடியாது. சொன்ன சர்வத்தையும் அவர் தன் வல்லமுள்ள வார்த்தையை தாங்குகிறார். அப்போ அவர் தான் நிலைநிறுத்தணும். இந்த ஊழியத்தை கூட அவர் தான் நிலைநிறுத்தணும். இது அவரும் நான் அவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். என்ன அப்ப ஊழியத்துக்கு தேவை, அவர் எனக்கு தரார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், எனக்கு ஒத்தாசை வரும் இவர் இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் அவர் இல்லை. எனக்கு இவர் தருவாரா, அவர் தருவாரா? நீங்க தாங்க போறத அவர் தாங்க, எவரையும் தாங்கிறது இல்லை. ஏன் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். அது எப்படி? அந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவைன்னா கர்த்தர் யார் உள்ளத்தை ஏவுகிறாரோ, யார் உள்ளத்துல ஒரு வாஞ்சி உண்டாக்குதோ அதை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர்கள் இந்த ஊழியத்தை எடுப்பார்கள். அதான் நான் சொல்லுவேன், இது காப்பி ரைட் போடுறதில்லை. என்னோட கேசட்டை போய் இது காப்பி ரைட்டு, இதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. சில புத்தகங்கள் தான் காப்பி ரைட்டு, இது யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. எத்தனை பேர் வேணா எடுத்து கொடுங்க. இந்த கேசட்டை வாங்கி காப்பி பண்ணி எத்தனை மக்களுக்கு இலவசமா கொடுங்க. இது ஒரு ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நான் மற்றவர்களை குற்றப்படுத்துறது இல்லை. நம்முடைய எஜமானன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒருவன் ஒரு நாளை விசேஷமா எண்ணுறான், வேறொரு எல்லா நாட்களும் சரியா எண்றான். இவனுக்கு தான் நாள், அவன் மனசு இப்படி செட் ஆயிடுச்சு. அதை போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உன் மனசு இப்படி இருக்குது. ஒருத்தன் ஒரு நாள்ல நாட்களை விசேஷித்துக் கொள்றான். 6:14 நாட்களை விசேஷித்துக் கொள்ளும், கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்ளும். இது கர்த்தர் நல்ல நாள், இன்னைக்குதான் நல்ல நாள். அவன் மனசு எப்படி செட் ஆயிருக்குது. இதை வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய குற்றமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மெயின் முக்கியம் என்ன? அவன் தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய ஜனமே, இவரே சொல்றாரு பாருங்க, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்ளா இருக்கிறவன். அதே போலதான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறபடியா கர்த்தருக்கு புசிக்கிறான். புசியாது இருக்கிறவன் அவனும் என்ன பண்றான்? கர்த்தருக்கு புசியாது இருந்து தேவன் சோத்திரம் பண்றான். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. அப்போ ஒருத்தன் உபவாசம் பண்றான், அவன் நமக்கு சொல்ல போ கர்த்தருக்கு சோத்திரம், பட்னி பட்னி பட்னி. ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அவர் பசி வந்தோடனே சொல்லுவாரு, பசி வந்தோடனே பிரதர் அவன் தொலைச்சிரும் பிரதர், உடனே சாப்பிட மாட்டாரு. இப்படியே போட்டு 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 பசி வரும்போதெல்லாம் அந்த பசி அடக்கி அடக்கி கடைசியில் பார்த்தா இப்ப அவன் எது சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டுது, உடனே கழிஞ்சு போகுது, ஒரே கழிச்சல். காரணம் கடைசியில் வீக்கு கொஞ்ச நாள் இறந்து போயிட்டார். தேவனுடைய ஜனமே, இது அறியாம பசி என்பது நல்ல உணர்வு. கர்த்தர் நமக்கு பல உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். பசியை எடுக்கலாம் தான் ஆபத்து. டாக்டர் போய் கேட்கணும், எங்க எனக்கு பசியே வரல, என்னன்னு தெரியலங்க, கோளாறு. கர்த்தர் பசிங்கிற உணர்வை கொடுக்கும்போது சொல்லுது, இந்த உடம்புக்கு பசி வருது, தாகங்கிறது வருது, நான் தொலைச்சிடக்கூடாது. இது அறியாம தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் அவனை குற்றப்படுத்த வேண்டியதில்லை. சரி பரவாயில்ல, அவரு நல்லா எப்படி இருக்கிறது பரவாயில்ல. தாகம் வருவது நல்லது, நம்மளுடைய உணர்வுகள் நல்லது. இப்போ ஒண்ணுல உணர்ச்சியே இல்லைன்னு வச்சுக்காங்க, பின்னால தீ பிடிச்சி போச்சுன்னா தெரியாது. ஆனா தான் கர்த்தர் உணர்ச்சியை வச்சுக்கிறாரு. உணர்ச்சி நல்லது, பசிங்கிற உணவு நல்லது, தாகங்கிற உணவு நல்லது, அது தேவனா உண்டாக்கி இருக்கிறார். ஆகையினால நம்முடைய கர்த்தர் நாவல ருசிங்கிற உணவு வச்சுக்கிறார். நாக்கள் ருசியே இல்லைன்னா அதான் ஆபத்து இல்லைங்களா? அப்ப கடவுள் தான் கொடுத்துக்கிறாரு. அதனால தான் ரசிச்சு புசிக்கணும். நீ அதான் சொல்லி ஏசியால வாசிக்கிறேன் இல்லையா, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். அப்புறம் கர்த்தருடைய மனதிற்கு நோக்கம் என்ன? தேசத்தின் நன்மைகளை புசிக்கணும். நான் புசிக்க மாட்டேன், அது உங்களை சேர்ந்தது, பரவாயில்ல, நாங்கள் உபவாசம் போடுறது உபவாசம் எடுக்க தப்பு இல்லை. என் தகப்பன் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார், நான் ஏன் பட்டினி கிடக்கணும்? இப்போ நாங்கள் ஜெபம் உடனே அற்புதம், எதை கட்டாலும் கொடுக்குறாரு, நான் எனக்கு உபவாசம் பண்ணணும்? உதாரணமா ஒரு கம்பெனில போய் பாருங்க, ஒரு கோரிக்கை நிறைவேறுக்க கேட்கறாங்க. ஐயா கோரிக்கை நிறைவேறணும், நாங்கள் சாகும் வரை ஒன்னா வரும். என்ன கோரிக்கை? ஒரு 10 கோரிக்கை எழுதி வச்சுட்டாங்க. கம்பெனி முதலாளி பாக்குறாரு, இன்னைக்கு நாங்கள் கொடி பிடிச்சாச்சு. உடனே அங்கிருந்து இறங்கி வந்தாரு, என்னப்பா விஷயம்? 10 கோரிக்கை. சரிப்பா, கிராண்டட், 10 தானே, அதோட மேலாவே தந்துருது போ அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் உபவாசம் எடுப்போம், நாங்க உபவாசம். ஏன்னா உன் கோரிக்கை தான் நிறைவேறிச்சே, ஜூஸ் குடிக்க வேண்டியதானே. அதெல்லாம் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரே, இப்ப எதுக்கு என்ன போராட்டம் பண்ண போறீங்க? என்னதுக்கு உபவாசம் போட்டு ஆண்டவர் பரலோகத்தை மாத்த போறோமா? உன் கோரிக்கை என்ன? தேவனோருமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எல்லாம் நிறைவேற்றுகிறார். அருமையானவர்களே, அப்போ உபவாசம் எடுக்கிற ஒரு வேறு சில காரியம் இருக்குது, அதை குறித்து நான் பின்னால பார்க்கலாம். ஒரு கர்த்தரோட உறவாடுறோம், சில காரியங்கள் ஒரு தேவ பிரசன்னத்துல, அது கூட எனக்கு இன்னும் வேதத்தை நன்றா விளங்க அது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ நான் குறை சொல்லல, எடுக்கிறவங்க எடுக்கட்டும். புசிக்கிறவன் கர்த்தருக்கு புசிக்கிறான், புசியாது இருக்கிற கர்த்தருக்கு புசியாது இருக்கிறான். ரெண்டு பேரும் புசியாது இருக்கிறவன் அவன் மறிச்சான், புசியாது இருக்கிற கர்த்தருக்குன்னு மறிக்கிறான், புசிக்கிறவன் நம்ம நாளைக்கு வாழ்றான், அவ்வளவுதான். சரி, எது நல்லது இல்லை? ஒருத்தர் கசி பட்னி இருந்து உபாசம் போட்டு செத்து போனா பரலோகத்துக்கு போறாரு, அது நல்லதா? இல்ல ஒரு நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் உச்சிதமான கோதுமை கண்மலை தேனு சாப்பிட்டு, கர்த்தாவே எனக்கு கொடுத்த தேனுக்கா ஸ்தோத்திரம், இதை பழங்களுக்கா ஸ்தோத்திரம், ஆண்டவரை சூரியன் பக்கப்படுத்த அருமையான கனி, சந்திரன் பக்கப்படுத்த அருமையான பலம், ஆதி பிறகு உண்டாகும் திறமை, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. இதெல்லாம் தந்ததுக்கா ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி துதித்து கொஞ்ச நாள் வாழ்வது நல்லதா? நீங்க தான் நிதானிக்கணும். அப்போ புசியாது இருக்கிறவன் கர்த்தருக்குன்னு புசியாது சீக்கிரம் போயிடணும், புசிக்கிறவன் இருக்கிறான். ஒருத்தர் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சொல்றாங்க ரத்த சாட்சியா மறிக்க போறேன், ரத்த சாட்சியா மறிக்க போறேன், மறிங்க. ஒருத்தர் சொல்றான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருக்கு செய்ய அறிவிப்பேன். நான் ரத்த சாட்சியா மறிக்கனால என்ன லாபம்? போய் பரலோகம் போய் சேரலாம். ஆனா நான் சாகாமல் பிழைத்திருந்தா கூட கொஞ்ச நாள் 4 பேர் கர்த்தரை சொல்லலாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப எது நல்லது? ரத்த சாட்சியா மறிக்கிறது நல்லதா, இல்ல சாகாமல் பிழைப்பு நல்லதா? இதாங்க ஞானவங்களே, இதாங்க ஒரு உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனை குறிச்சே ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு. நம்ம நீதிமான்கள், நமக்கு இருக்கிற சிலாக்கியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எஸ்ஐ புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க.
61:1 வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஏத்துக்கிட்ட பிறகு பரிசுத்தத்தை பெற்றிருக்கீங்களா? பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்காக இருக்கிறாரு? எதற்காக இருக்கிறார்? பல காரியங்கள். என்னை போதிக்க, என்னை வழி நடத்த, எனக்கு ஆலோசனை சொல்ல, வருங்காரியங்களை அறிவிக்க, என்னுடைய தொழிலில் வியாபாரத்தில் என்னை தலை சிறந்த மனிதனாய் மாற்ற, என்னை காரியங்களை உருவாக்க, சாதகமில்லாத சாத்தியக்கூறுகளை சாதகமாக்க, எல்லாவற்றிலும் வெற்றி சேர்க்க, பல சொல்லிட்டே போகலாம். கர்த்தருடைய ஆவியான வேலை அதுதான். என் மேல் இருக்கிறார். ஆனா மிக முக்கியமான காரியம் என்ன சொல்றாரு பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அப்படியானால் ஐஸ்வர்யம் செல்வெல்லாம் கொடுத்தா எதுக்கு? அதை கொண்டு போய் நாம் சாப்பிட்டு நல்லா இருக்கு ஒரு பகுதி, என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தா தேவன் நாம மையப்படும். இல்ல நாளைக்கு நான் ஒண்ணு இல்லாம போனேன் என்ன சொல்லுவான் பாரு, ஆண்டவர் தான், கத்தர் தான் பாரு, ஒண்ணுமே இல்லையே. அப்ப முதல்ல நான் நல்லா இருக்கணும் இல்லையா? நான் சென்னை பட்டணத்துக்கு போனேன், அடுத்த வேலை ஆகாரத்தில் போனேன். இன்னைக்கு கத்தர் கிருபையில இந்த ஏக்கர் கணக்கான இடம், இத்தனை ஏக்கர்கள் இடங்கள் எல்லாம் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு என் கொள்ளு பேரை என்ன சொல்லுவான், என் பேரை என்ன சொல்லுவான், எனக்கு குறித்து சாட்சி சொல்லுவான். எங்க பாட்டேன், எங்க முப்பாட்டேன் அந்த சென்னை பட்டணத்துக்கு எங்க ஒரு கிராமத்தில் கிடந்தான், ஒரு மாடு மேய்க்கிறவனா இருந்தான். இந்த மெட்ராஸுக்கு வந்தான், கத்தரை தெரிஞ்சு கொண்டான், கத்தரை தேடினான், அவன் ஒண்ணு இல்லாம இருந்தான். கத்தருடைய வார்த்தை விளங்கினபடினாலே, கத்தரை ஆசீர்வதித்தபடினாலே இத்தனை ஏக்கர் நிலங்களும், இத்தனை வீடுகளும், இத்தனை கார்களும், இத்தனை பங்களாக்களும் கத்தரை கொடுத்தார். இது சாட்சியா? இல்ல நான் நிறைவோட வந்து கத்தரை வந்தான், நிறைவா வந்தான், கத்தரை தேடினா, எல்லாத்தையும் இழந்து கடைசியில் ஆண்டவருக்காக விட்டுட்டான். எல்லாம் பரதேசியாயி, எல்லாம் பண்டாரமாயி, கத்தருக்கு சோத்திரம் ஆண்டவருக்கு. இது சாட்சியா? அருமையானவர்களே, எனக்கு குறை சொல்லல, நிதானியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விளங்குங்கள். என்னோட தேவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நீ அசதியாயிராமல், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சொந்தமாக்குங்களை பின்பற்றுங்க. யாரை பின்பற்றணுமா? கர்த்தருக்கு சோத்திரம், அவரை பின்பற்றுங்க. ஆகையினால அருமையான தேவனுடைய ஜனமே, அசதியா இருக்காதே, இப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். எதுல விசுவாசிக்கிறீங்க? சரி, இருக்கட்டும். இவன் பாருங்க, அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பேசும்படி. அப்போ தரித்திரம் மாற்றப்படுதுங்க. தரித்திரம், எத்தனையோ தரித்திரம், ஆவிக்குரிய விதத்தில் தரித்திரம், பொருளாதாரத்தில் தரித்திரம், குடும்பத்தில் தரித்திரம். என் தேவன் கோடீஸ்வர தேவன். அப்ப சுவிசேஷத்தின் மிக முக்கியமான பகுதி என்ன? தரித்திரம் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஏன் நமக்கு ஆவியான கொடுத்திருக்கிறார்? முதல் வேலை தரித்திரம் மாறணும். எதனால விசுவாசிக்கிறீங்க? அதான் சொல்றது, தரித்திரா இருக்கு நீங்க பாக்கியவாங்க. ஓ, தரித்திரம் தான் பாக்கியம் போலுக்குது, நான் தரித்திரமா தான் இருக்கணும். நோ 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 நோ. தரித்திர இயேசுகிட்ட வந்தனால சொன்னாரு, ஏ தரித்திரமா இருந்தாலும் என்கிட்ட வந்த, நீ துட்டு இருந்தா நீ வந்திருக்கவே மாட்டேன், நீ என்கிட்ட வந்தனால பாக்கியமா, ஏன்னா நான் மாத்த போறேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தேவன்றே இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவி வந்த பிறகு அவருடைய முதல் வேலை என்ன? தரித்திரா இருக்கு நீங்கள் பாக்கியமான. காரணம், நான் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறேன், நீ தரித்திரமா இருக்கிறபடினால என்கிட்ட வந்திருக்கிற. இந்த என்னுடைய வார்த்தை, என்னுடைய சுவிசேஷம் உன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை மாற்றும், வறட்சியை மாற்றும், தரித்திரத்தை மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆவியானவர் உள்ள இருந்து என்ன பண்றாரு? தரித்திரனாக்க வரல, தரித்திரத்தை சுவிசேஷம் சொல்லி எந்த தரித்திரனையும் ஐஸ்வர்யனா மாத்துறார். அதான் சொல்ல, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அப்போ தரித்திரங்கிறது இருளின் ஆதிக்கம், இருளின் ஆதிக்கத்தை விடுதலையாக்கப்பட வேண்டும், அவன் தரித்திரம் மாற்றப்பட வேண்டும். அதுதான் சுவிசேஷ அருமையான. அப்ப நீதிமானுக்கு இருக்கிற பிரசன்னம் என்ன? அவன் தரித்திரத்திற்கு சுவிசேஷம் பேசப்படணும், அந்த தரித்திரத்தை மாற்றப்பட வேண்டும். ஏன்னால் தரித்திரம் ஒரு சாபம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதங்கள் 1-14 வரைக்கும் ஆசீர்வாதங்களை கூறினவர். பின்னால பார்த்தா வியாதி, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் ஒரு சாபம். இந்த சாபத்தை இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்ப சுவிசேஷம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? அருமையான தேவனுடைய ஜனமே, விளங்கிக் கொள்ளுங்க. ஆகையால் நாங்க சொல்ல வேண்டிய கருத்து என்ன? தரித்திரம் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் சொல்றார் எஸ்ஐ 61:1 கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா, இது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆனா இயேசு கிறிஸ்து நாம கல்வாரி சிலுவைக்கு பின்னால வாழ்கிறபடினாலே, இயேசுநாதர் பெற்ற அதே பரிசுத்த ஆவி நாம பெற்றபடினாலே இப்ப உபவாசம் போட்டு கிடக்க வேண்டியது இல்லை. இப்ப பட்டினி போராட்டம் போட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு சரியா சாப்பிடாம நேரத்துக்கு சாப்பிடாம மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஆண்டு அப்படி இருக்க கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். என்னுடைய உபவாசத்தின் பலம் இல்ல, என் சக்தியினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது. அப்படியானால் இதை வச்சுக்கிட்டு நான் ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா உடுத்தி நன்றா இருந்து அந்த ஆவியான வல்லமையை கொண்டு நான் பலசாலியா இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தரித்திரத்தை மாற்ற வேண்டும், சுவிசேஷம் பேச வேண்டும். நான் பட்டு நாள் பட்டினியா கிடந்தா என்ன ஆகும்? கையெல்லாம் சொங்கி போயிடும். இவன் பாருங்க, உங்களுக்கு பேச முடியுமா? அப்படியே வில வளர்த்து போயிடும், கடற்கடை கை நாடும், அப்படி நடக்கும். உபாசம் கை நாடு நடக்கும்.
எங்க பார்த்தா நடுக்கும், கை நீட்ட முடியாது. ஏன்னா விலகினம். ஒழுங்கா சாப்பிடுங்க, நன்றாக புசியுங்க, நன்றாக உடுத்துங்க, நல்லா இருங்க. அருமையான ஒரு வீடு கூட போய் பாருங்க, கொஞ்சம் மோசம் வச்சுன்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க, கொஞ்சம் மோசம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் வச்சுக்காங்களே. ஒரு பல்லு போச்சுன்னா பல்ல கெட்டிக்காங்களே. ஏன் அதுல ஒரு வீட்டுக்கு கூட பாருங்க, கொஞ்சம் மோசமாச்சுன்னா பாருங்க நல்ல பெயிண்ட் அடிக்கலையா, சரி கொஞ்சம் வெள்ளையா தெரியுதா, கொஞ்சம் கருப்பா இருந்துட்டு போட்டுமே, கொஞ்சம் டை அடிச்சுட்டா என்ன ஆயிட போகுது, ஆண்டவர் ஆஹா டை அடிச்சுட்டீங்க ஏன் பரிசுத்தம் போச்சுன்னு சொல்ல போறாரு. இல்லங்க, இது சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. நீ நல்லா உடுத்தினாலும் தேவனுக்கு பெருமை, நீ நல்லா அழகா இருக்கிற தேவனுக்கு பெருமை, நீ நல்லா வாசமா இருக்கணும் பெருமை. அதான் பழைய ஏற்பாட்டுல ஆசாரியனுக்கு செண்டு போக சொன்னாரு. இது செண்டு போட்டா ஐயோ இது பார்க்க இது அபிமாம்சம், இது உலகம், செண்டு போட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை அது இல்லைங்க. தேவனுடைய நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கிற தகப்பனுக்கு பெருமை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க பாருங்க. ஆவியானவர் என் மேல இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அப்படின்னா ஆவியானுடைய வேலை என்ன? சிறுமை மாத்தணும். பிசாச சிறுமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அநேக குடும்பங்கள்ல சிறுமை, குடும்பத்தை என்ன பண்றது, அதாவது பலவிதமான பிரச்சனை, நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். அப்ப சிறுமையை மாத்தணும், அதானே அபிஷேகம், அதை தானே இயேசு செய்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்முடைய எதற்காக ஐஸ்வர்யத்தை பெறுகிறோம்? நான் நல்லா இருக்கிறோம், நம்ம சிறுமைப்பட்டவர்களுக்கு அதை சுவிசேஷம் அறிவிக்கணும், பணம் வேணும். அதனால தான் நான் சொன்ன நீதிமான் பிசினித்தனம் நம்ம கொடுக்கிறான். அவன் சத்தியம் அறிஞ்சா அவன் விதைக்கும் பொழுது அவன் இதை அதிகமா பெற்றுக்கொள்றான், அவன் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுகிறான். எனக்கு 10 வருஷம் தண்ணி கொடுத்தா கூட பலன் அடைவான். அதனால அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஊழியத்தில் வாஞ்சி உள்ளவராக இருங்க. என்ன பாருங்க, இந்த டிவி பாருங்க, இவர் செய்கிற 24 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அதனால இவருக்கு எவ்வளவு தேவைப்படுது. அதனால அருமையான ஜனங்களே, அவங்க கேட்கறது இல்லை, நாம கொடுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் இவங்களுக்கு தேவை இருக்குது. அதனால இந்த செய்தியை நம்ம கொடுக்கணும். இது நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி அப்படிதான் ஒரு செம்பு தண்ணி கொடுத்தா கூட பலன் உண்டு. அதனாலதான் நான் சொல்றது, நாங்க யார்ட்டி நான் கேட்கறது இல்லை, ஆனால் நீங்க ஊழியங்களுக்கு கொடுக்கணும். சரியா, உண்மையா ஊழியம் செய்யறவங்க சுவிசேஷத்துக்கு பாடுபடுறாங்களா, இவங்க சுவிசேஷம் பேசுறாங்களா, இல்ல வயிற்றுக்காக செய்யறாங்களா, இது வயிற்றுக்காக பார்க்கணும். இப்படி உண்மையா செய்யறது ஊழியங்களுக்கு கொடுக்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா அருமையானவர்களே? அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களா, வேற ஒண்ணு அறிவிக்கிறாங்களா? இங்க என்ன சொல்றாரு? அப்போ ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? முதலாவது நான் நன்றாக இருக்க, நான் பரவசப்பட, நான் ஆஸ்வதிக்கப்பட, நான் விருத்தி அடைய. அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஹல்லேலூயா. நான் நல்லா இல்லாம மற்றவங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏசு ரட்சிக்கிறா சொல்லிட்டு எனக்கு ரட்சிப்பில் என்ன பிரயோஜனம்? ஏசு ஆசீர்வதிக்கிற சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வாதம் என்ன பிரயோஜனம்? ஏசு சுகமாக்குறான்னு சொல்லிட்டு நான் சுகமாகலாம் என்ன பிரயோஜனம்? அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படின்னு விளங்கிக் கொள்ளுங்க. விசுவாசிங்க, மகிமையை காண்பீங்க. எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்குரிய, ஏன் பயப்பட வேணும்? எல்லாம் உங்களுக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாங்கள் பேசுகிறோம். இப்போ நான் ஜெபிக்கட்டுமா? வியாதியா இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். அருமையான தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு பரிசுத்த ஆவி உண்டு. கர்த்தாவே தெரியல என்னுடைய சந்தேகம் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஜெபிக்கட்டும். பிதாவே இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். இப்படி வார்த்தை கேட்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, இவர்கள் நன்றாக புசித்து நன்றாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தி நீடித்த நாளாய் வாழ்ந்து மற்றவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக உதவி செய்யும். சத்தியத்தை விளங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பாரம்பரியத்தினால அல்ல ஆண்டவரே, பல கொள்கையினால அல்ல, தேவனுடைய வார்த்தை விளங்கி என் தேவன் நல்லவர், அவர் எல்லா ஆசீர்வாதமும் அவர் எனக்கு வைத்திருக்கிறார், எல்லாம் என்னுடையது, நான் நீதிமான் கூட அத்தனை ஆசீர்வாதம் உண்டு. நீதிமான் ஆண்டவரே அவன் திருப்தியாக புசிக்கிறான். நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. அவன் பனையை போல செழிப்பான், கேதர் போல வளருவான். நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறதே, நீதிமானுடைய வீட்டிலே ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும் சொன்னீரே, உடைய வார்த்தை நிறைவேறுவதாக. இது ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கொண்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, அழிந்து வர மக்களை ஆதாயப்படுத்த ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சிறைப்பட்ட மக்களை சிறுமையிலிருந்து விடுவிக்க ஆண்டவரே, தரித்திரர்கள் ஆண்டவரே, இல்லாத இருக்கிறவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்களுக்கு எங்களை ஐஸ்வர்யத்தை கொண்டு உதவி செய்ய, எங்களுக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்க ஞானம், திறமை, புத்திய தாரும். உடைய ஜனங்களுக்கு தாரும். விளங்கட்டும் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை காட்டட்டும். தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரே, அது ஐஸ்வர்ய ராஜ்யம், அது பொருத்தல வீதியாச்சே, அது தங்கப்பட்டதாச்சே. அந்த ஆசீர்வாதம் விளங்கி என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் தங்கப்பட்டு இருக்கிறார், நானும் ஐஸ்வர்யம் சுதந்திரிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சுதந்திரித்து இந்த மக்களுக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக உதவி செய்யும். பிரகாசன மனக்கண்களை தாரும், கண்கள் திறக்கப்படுவதாக உதவி செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் சந்திப்போம். சந்தேகம் இருந்தால் என்னோடு கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிவுப்படுத்துங்கள். என் செய்தியை கேட்காதவர்கள் முந்தின செய்திகளை கேட்டு பாருங்கள். கர்த்தர் உதவி செய்வார்.